ஹலோ Hello ஃப்ரெண்ட்ஸ், friends, எல்லாருக்கும் குட் good மார்னிங். morning. வெல்கம் டு Welcome to மை my சேனல். channel. இன்னைக்கு யார் பர்த்டே இருக்குதோ, மேரேஜ் ஆனிவர்சரி இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட பெஸ்ட் விஷஸ். இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன டிஃபன் செஞ்சோம், லஞ்ச் செஞ்சோன்ட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்க்கலாம். ரணிமா, சொல்லுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சமையல் செஞ்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் காட்டுவீங்களா? காட்டுறவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாப்பாவுக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்க. அது ஹனி ஜெரியில் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் கந்த சஷ்டி விரதம், நாங்கள் 2 பேரும் ஒரு பொழுதுங்க இன்னைக்கு. அதனால மத்தியானம் லஞ்சுக்கு பலாவ் செஞ்சேங்க. பலாவுக்கு தயிர் பச்சடி செஞ்சுக்கிறேங்க. இப்போ காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோங்க. ஃப்ரூட்ஸ்ல வந்து என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா? ஃப்ரூட்ஸில் பப்பாயா போட்டிருக்கேன், கிவி ஃப்ரூட்டு, பனானா, ஒரு ஆப்பிள், எல்லாம் போட்டு ஒரு சலாட் மாதிரி காலையிலே நாங்கள் இது வந்து நார்மலா வந்து நாங்க இப்படிதான் சாப்பிடுறது விரதம் நாள் இருக்கிற நாளைக்கு. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பசியை குறைக்கும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபுட்டு தான். காலையில யாராவது விரதம் இருக்கிறீங்களோ அவங்க இது மாதிரி ஃபுட்டு சாப்பிடலாம். ஏன்னா கேஸ்ட்ரிக் ஆகாது. ரெண்டாவது இப்போ கொஞ்சம் எல்லா கர்நாடகத்துல எல்லா இடத்துலயுமே இந்த டெங்கு ஃபீவர் இருக்கிறதுனால கிவி ஃப்ரூட் வந்து ப்ரிஃபரபிள். அதனால நாங்க கிவி ஃப்ரூட்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எக்ஸ்பென்சிவ் தான், இருந்தாலும் சாப்பிட்டாகணும். நீங்களும் எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாரும் நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே. அடுத்து கொஞ்சம் பூஜைக்கு கந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு பூஜைக்கு கேசரி பாத் செஞ்சேங்க. அப்புறமா மத்தியானம் ஒரு சலாட் செஞ்சுருக்குறேங்க. சலாட்ல என்னென்ன போட்டிருக்கீங்க? சலாட்ல கடத்தா கொட்டை, குக்கும்பர், கேரட்டு, ஒரு டொமேட்டோ, ஒரு ஆனியன் எல்லாம் போட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு அதை கொஞ்சம் தாளிச்சிருக்குறேங்க. இது வந்து நான் சொல்ல வரவங்களுக்கு இது வந்து அவிச்ச வேர்க்கடலை அப்புறம் குக்கும்பர் எல்லாம் போட்டு கேரட் எல்லாம் போட்டு சலாட் செஞ்சுருக்காங்க. இட்ஸ் எ வெரி நியூட்ரிஷனல் ஃபுட்டு. இது சாப்பிட்டா கொஞ்சம் நம்மளுக்கும் வயிறு ஹெவியா இருக்கும், உடனே பசிக்காது. இது டெய்லி ஒரு சலாட் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடி வெயிட் கெயின் ஆகாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சலாட் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் பண்ணிங்க. ஏன்னா சலாட் வந்து புரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு பாடிக்கு கார்போஹைட்ரேட் நம்ம அதிகம் நம்ம சேர்த்துக்கூடாதுன்றதுனால அதை சாப்பிடலாம். கார்போஹைட்ரேட்னா ரைஸ் இதெல்லாமே வந்து கார்போ தான். நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது பெஸ்ட் ஒரு மெத்தடு. ஸோ இது நாங்கள் வந்து டெய்லி ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 1 இயர்மா இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு சலாட் சாப்பிடுறது வெயிட் பேலன்ஸாக இருக்கும், கெயின் ஆகாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். குறைக்கிறவங்களுக்கு இல்லை, இது மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay friends, have a good day. Bye.